Hustle Up திருச்சி the perfect turf. புக்கிங்க்கு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. விடிஎல் இந்தியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி உங்க ஷாப்ஸ் பிசினஸ் டெவலப் பண்ண டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் குறைஞ்ச விலையில பண்ண விடிஎல் இந்தியாவை காண்டாக்ட் பண்ணுங்க. மனித விடியல் மாத இதழுக்கு திறமையான ரிப்போர்ட்டர்ஸ் தேவை. ஆர்வம் உள்ளவங்க ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. ஊதிய ஒப்பந்தத்தை உடனடியாக ஊதிய ஒப்பந்தத்தை உடனடியாக தாய்மால திட்டத்தை கைவிடு ஒருவரை ஆய்வு கொண்டு வா ஒருவரை ஆய்வு கொண்டு வா சிந்தாபாத் சிந்தாபாத் ஆசியா சிந்தாபாத் தொழிலாளர் ஒற்றுமை தொழிலாளர் ஒற்றுமை தொழிற்சங்க ஒற்றுமை தொழிற்சங்க ஒற்றுமை போராடுவோம் போராடுவோம் வெற்றி தருவோம் போராடுவோம் வெற்றி கிட்டு வரை வெற்றி கிட்டு வரை வெற்றி கிட்டு வரை வென்று விடுவோம் வென்று விடுவோம் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு எழுதி பணியாக சொன்னோம் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு எழுதி பணியாக சொன்னோம் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கத்திற்கு மாநில சங்கத்தின் அறிவிப்பின்படி இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற மாவட்ட சங்கத்திற்கும் மேலும் எங்களுடைய சங்கத்தில் இருந்து எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து தற்பொழுது ஓய்வு பெற்று எங்களுக்கு மீண்டும் வழிமுறையாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற ஓய்வு பெற்ற பணியாளர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளருக்கும் மேலும் இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ள மாநில வங்கி மாவட்ட தொடக்க வங்கி பணியாளர் சங்கத்தினுடைய அங்கத்தினர் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டம் சங்க பணியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களுக்கு இரண்டும் சேர்ந்து நடத்தப்படுகின்றது. மேலும் முத்தாய்ப்பாய் விற்பனையாளர்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற அசௌகரியங்களை போக்கவே இந்த தாய்மானவர் திட்டம் முறைப்படுத்தி நடைமுறையாக செயல்படுத்த வேண்டும். எங்களுடைய மாவட்ட தலைவர் கூறியது போல தாய்மானவர் திட்டத்தில் பொருட்கள் மூலம் பாக்கெட் செய்து வழங்கப்பட வேண்டும். மேலும் அவர்கள் அந்த தாய்மானவர் திட்டத்தில் பொருட்களை எடுத்து செல்லும் போது ஏற்படுகின்ற இன்னல்கள் எண்ணிலடங்காதவை. வாகனத்தில் செல்லும் பொழுது சிறிது வாகனம் பழுது மற்றும் தராசுகள் பழுது இவற்றால் ஏற்பட்டு பெரும் பிரச்சனைக்கு ஆளாகின்றனர். மேலும் அதுக்கு ஒரு டார்கெட்டை வச்சு 80% முடிங்க 90% முடிங்க அது வேற ஒரு பக்கத்து டார்கெட் போயிட்டு இருக்கு. சோ இந்த தாய்மானவர் திட்டத்தை முறைப்படுத்தி நல்ல முறையில் வழங்க வழிவகை செய்ய வேண்டும். மேலும் இந்த திட்டத்தை மேலும் மேம்படுத்தும் விதமாக 60 வயதுக்கும் தற்பொழுது 70 வயது என்று உறுதிப்படுத்தியுள்ளனர். தற்பொழுது அந்த திட்டத்தை மேலும் சிறப்பு செய்யும் விதமாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஒன்றை மட்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வயதானவர்களுக்கு வழங்கும் விதம் நல்லது. ஆனால் அதை முறைப்படுத்தி நல்ல முறையில் வழங்க தமிழக அரசை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றோம். மேலும் எங்களது சங்க பணியாளர்களுக்கு 2023 ஏப்ரல் முதல் ஊதிய ஒப்பந்தம் ஏற்படுத்தி அந்த திட்டம் அந்த சுற்றறிக்கை அனைத்தையும் பின்பற்றி சென்ற ஆண்டு 25 தான் வழங்கப்பட்டுள்ளது. ஊதிய ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 147 சங்கங்களில் கிட்டத்தட்ட 70% சங்கங்கள் இன்னும் முழுமை பெறாமல் உள்ளது. பணியாளர்கள் அந்த ஊதிய ஒப்பந்தத்தின் மூலம் பெறக்கூடிய பணப்பலன்களை பெற இயலாமல் உள்ள நிலையே உள்ளது. இதன் காரணமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சங்கத்திலும் ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த முறை முற்றிலுமாக நீக்கப்பட்டு அனைத்து சங்கங்களிலும் ஊதிய ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு அனைத்து பணியாளர்களும் பயனடையும் வகையில் இதை சீர்படுத்தி தர வேண்டுமாய் அதிகாரி அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் சங்கத்தில் 20 ஆண்டு 35 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றி ஓய்வு பெறும் பணியாளர் கடைசி அந்த சம்பளத்தோடு செய்கின்றார். அதற்கு ஒரு முட்டுக்கட்டையாக சங்கத்தில் அவர் பணியாற்றும் பொழுது ஏற்பட்ட அந்த
தவணை தவறிய கடன்கள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை, மற்ற நிகழ்வுகள் எதுவும் செய்யப்படவில்லை என்று கூறி அலக்களிக்கின்றனர். இதனால் ஒவ்வொரு சங்க பணியாளரும் ஓய்வு பெற்று செல்லும் பொழுது மன நிம்மதி இல்லாமல் செய்கின்றனர். கடைசி மாத சம்பளத்தை கூட பெற முடியாத சூழ்நிலையில் உள்ளது. எனவே எங்களுடைய இந்த முத்தாய்ப்பான கோரிக்கையை தமிழக அரசு ஏற்று அதிகாரிகளும் நன்கு கவனித்து 6 மாத காலத்திற்கு முன்பே அறிக்கைகளை பெற்று அந்த சங்க செயலாளர் என்னென்ன நடவடிக்கை ஏற்படுத்த வேண்டுமோ ஏற்படுத்தி ஒரு சங்கத்திலிருந்து 35 ஆண்டுகள் பணிபுரிந்து நல்ல முறையில் அவர் செல்ல வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பமாக இருக்கின்றது. இதை அதிகாரிகளும் தமிழக அரசும் சிறந்த முறையில் செய்து தர வேண்டுமாய் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் ஹலோ சார், நீங்க ஒரு சைடுல ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு வழங்க வேண்டிய நிதி பலன்களை எவ்வித தயவுதாட்சியமின்றி உடனே அதை அறிந்து தவறுகளை களைந்து உடனே பணப்பலன்களை பெற அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமாய் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் சங்க செயலாளர்கள் டிரான்ஸ்பர் என்கின்ற, அதாவது ஒரு பணியாளர் வந்து எந்தவித காரணமும் இன்றி டிரான்ஸ்பர் செய்யப்படுகிறார். அதாவது அவங்க வந்து 3 வருஷம் முடிஞ்சிருந்து அதுக்கப்புறம் அவங்க செஞ்சாங்கன்னா தேவலாம். ஆனா அந்த 1 வருடத்திற்கு முன்பாகவே அவர் ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி அந்த சங்கத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டு உடனே போய் அடுத்த சங்கத்தை வந்து நீங்க பணியேற்கணும் அப்படிங்கிறாங்க. சரி, அதுதான் பார்த்தா அந்த சங்கத்தில இருந்து அந்த அடுத்த சங்கத்தை, அப்ப நம்ம விட்டுட்டு போன சங்கத்தை வந்து அவங்க வந்து நம்மளுக்கு இன்சார்ஜ் கொடுத்துட்றாங்க. எத்தனை சங்க பணிகளை பார்ப்பது, ஒரு சங்கத்தை பார்த்துவதோடு மேலும் பணி பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் மன உளைச்சலை ஏற்படுத்துகின்றது. மேலும் தற்பொழுது உங்களுக்கே தெரியும், எல்லா துறையிலையும் இந்த இமெயில் வாட்ஸ்அப் வந்ததும் போது பதிவாளரோ இல்ல மேலதிகாரியோ சென்னையில கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி புள்ளி விவரம் கேட்டு வந்துருதுங்க. இது வந்து ரொம்ப ஒரு மோசமான செயல் இருக்குங்க. அந்த புள்ளி விவரங்கள் வந்து கேட்கறது தப்பில்ல, எல்லாத்தையும் வடிவமைத்து ஒரு கோர்ப்பாக இந்த புள்ளி விவரம் தேவைப்படுகிறது என்று கேட்டால் கண்டிப்பாக தர இயலும். ஏன்னா இத்தனை வருஷமா நம்ம கூட்டுறவுத்துறையை பொறுத்தவரை ஒரு புள்ளி விவரம் வரங்கிறது தெளிவாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்று காட்டப்படுகின்ற அவசர நிலை எங்களுக்கு பல்வேறு விதமான மன உளைச்சலை தருகின்றது. இந்த நடைமுறை முற்றிலும், அதாவது ஒரு கால அவகாசம், ஒரு புள்ளி விவரம் கொடுக்கறாங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 நாளாச்சும் எங்களுக்கு வேணும். ஏன்னா அந்த புள்ளி விவரம் என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கிட்டு நல்ல முறையில கொடுக்கணும். பாத்தீங்கன்னா இந்த புள்ளி விவரத்தை அவசரமா கொடுக்கறதுனால மேலும் அதிகாரிகளுடைய அந்த திட்டத்திற்கு வந்து நாங்க ஆளாகிறோம். அதனால எந்த ஒரு வேலையும் செய்யறதுக்கு முன்னாடி சிறிது அவகாசம் வழங்க வேண்டுமாய் தமிழக அரசையும் எங்களுடைய கூட்டுறவு சங்க பதிவாளர் மற்றும் அவர் சார்ந்த துறை அலுவலர்களையும் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இந்த 13 அம்சிய கோரிக்கையை ஏற்று இங்கு வருகை தந்துள்ள 147 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க பணியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி. மேலும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளாதவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் அவர்களுக்கும் சேர்ந்து எங்களுடைய சங்கம் போராடி கொண்டிருக்கின்றது. எங்களுடைய தலைமை நல்ல ஒரு வழிகாட்டுதலை பெற்று உங்களுக்கு நல்ல ஒரு முடிவை பெற்று தருவார்கள். மேலும் நீங்கள் எடுக்கின்ற அனைத்து அம்ச கோரிக்கைகளும் நல்லபடி நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த கோரிக்கையை நிறைவேற்ற எங்களது முஸ்லிம் ஒன்றியம் என்றும் உங்களுக்கு துணை நிற்கும் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய போராட்டத்தில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட தலைவர் அவர்களே, ஓய்வு பெற்ற பணியாளர் சங்கத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகளே மற்றும் நமது ஓய்வு பெற்ற பணியாளர்களின் இதர ஒன்றிய நிர்வாகிகளே, நமது சங்கத்தின் ஒன்றிய மற்றும் பணியாளர்கள், சங்க எழுத்தர் மற்றும் கணினி பணியாளர்கள், நகை மதிப்பாளர்கள், அங்காடி பணியாளர்கள் உட்பட அனைத்து நிலை பணியாளர்களே, இன்று உங்களை எல்லாம் ஏற்கனவே இருக்கின்ற இந்த போராட்டத்தில் நிலையானது இன்று ஓரளவுக்கு எல்லோரும் அங்காடி பணியாளர்கள் உட்பட அனைத்து நிலை பணியாளர்களும் வந்திருப்பது ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக எங்களுக்கு தெரிந்தாலும் இன்னும் 10வது உங்களுடைய போராட்ட நடவடிக்கை நமது மாவட்ட சங்கம் எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது உங்களுடைய
ஆர்ப்பாட்டமானது மிக அதிகமாக இருக்க வேண்டும். இந்த ஆர்ப்பாட்ட எழுச்சியை பொறுத்து தான் நமக்கு நம்மளுடைய எழுச்சியை அரசாங்கத்துக்கு எடுத்துரைக்கப்படும். ஆகவே இன்றைய போராட்டத்தில் 13 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி நமது எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இந்த போராட்டத்தை வெற்றி அடைய செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நமது போராட்டம் காட்டியா இருக்கும் போராட்டம் இன்றைய ஆர்ப்பாட்டத்தில் இந்த களத்திலேயே நாம் எத்தனையோ போராட்டங்களை முன்னெடுத்து வெற்றியை நோக்கி தான் நடைபெற்று கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு போராட்டமும் தோற்றதாக வரலாறு இல்லை. அந்த வரலாறை மீண்டும் படைக்கும் விதமாக நாம் எல்லோரும் ஒற்றுமையுடன் இந்த போராட்டத்தை வெற்றி அடைய செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ்நாடு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு அனைத்து பணியாளர் சங்கம் சார்பாக இன்று பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. கலெக்டர் அலுவலகம் முன்பாக நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திருச்சி மாவட்டத்தில் உள்ள 165 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் சார்பாக அனைத்து பணியாளர்களும் கலந்து கொண்டுள்ளார்கள். 2023 ஏப்ரலில் அமல்படுத்தப்பட்ட ஊதிய ஒப்பந்தம் இதுவரை பல்வேறு சங்கங்களில் நிறைவேற்றப்படவில்லை. அதற்கு பல்வேறு காரணங்களை கூறிக்கொண்டு இந்த அரசாங்கம் கொடுக்க மறுக்கிறது. அதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அது மட்டுமல்லாமல் விற்பனையாளர்களை தாய்மானவர் திட்டம் என்ற பெயரில் மிகவும் அலைக்கழித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த தாய்மானவர் திட்டத்தில் வெளியே சென்று பொருட்களை வழங்கும் பொழுது அந்த பயோமெட்ரிக் கிடைப்பதில்லை. அந்த பயோமெட்ரிக் சிஸ்டத்தை நீக்க கோரி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. விற்பனையாளர்களை விடுமுறை நாட்களில் அவர்களுடைய அங்காடிக்கு வரும் பொருட்களை இறக்க கூறுவது, மற்றபடி தெருவில் சென்று பல்வேறு டீட்டெயில்களை கலெக்ட் பண்ண சொல்லி தொந்தரவு பண்ணுறது, இது மாதிரியான கஷ்டங்களை களைய கோரி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. சங்கத்தில் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களுக்கும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும். இப்படிப்பட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த கோரிக்கையை நாங்கள் கிட்டத்தட்ட 13 வருஷமாக சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். இதுவரைக்கும் எந்த அரசும் கண்டுக்கலை. புதுசாக வந்திருக்கிற அரசாவது கண்டுக்கும்னு நினச்சி தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ணிகிட்டு இருக்கோம்.